வணக்கம். பிஜிடிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம ஆக்கு திசுக்கள்லாம் என்னன்றதை பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிலைத்த ஆக்கு திசுக்கள் மற்றும் அதாவது கூட்டு திசுக்களை பற்றியும் பார்த்துருந்தோம். அதாவது நிலைத்த திசுக்கள், ஒரு ஆக்கு திசுலேருந்து நிலைத்த திசுக்கள் எப்படி உருவாதுன்னு பார்த்தோம். நிலைத்த திசுக்கள்னு சொன்னால் பெர்மனன்ட் டிஷ்யூஸ். அந்த நிலைத்த திசு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. எளிய நிலைத்த திசுக்கள் மற்றும் கூட்டு நிலைத்த திசுக்கள். இந்த ரெண்டு திசுக்கள் எதிர்ந்து உருவாகும்? மெரிஸ்டம் செல்ஸ்லேருந்து தான் உருவாகும், மெரிஸ்டம் டிஷ்யூஸ்லேருந்து தான் உருவாகும். அதாவது ஆக்கு திசுலேருந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த நிலைத்த திசுக்கள் என்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுக்காவது உருவாதுன்னா, ஆக்கு திசுக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் டிவிஷன்ஸை மட்டும் தான் கொடுக்கும். ஆனால் அந்த செல்லுக்கு அது மட்டும் பத்தாது. இந்த செல் பல பணிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒன்று ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். வளர்ச்சிதை மாற்றம் ரொம்ப முக்கியம் அதோடைய வளர்ச்சிக்கு. இரண்டாவது, அதுக்கு தேவையான உணவை அது கடத்தக்கூடியதாக இருக்கணும். இந்த ரெண்டு செயல்படும் தன்மைக்கு மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் சப்போர்ட், அதோடைய அதாவது அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த தாவரத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய சப்போர்ட்டாக இருக்கணும். இது மூன்றோட முக்கிய காரணத்துக்காக தான் ஒரு தாவரம் ஆக்கு திசுக்களை தவிர அது நிலைத்த திசுக்களை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஒரு பெரும் மரமாக வரணும், இல்லை சிறு மரமாக வரணும், கண்டிப்பாக அங்கே நிலைத்த திசுக்கள் இல்லைன்னா அந்த மரமாக உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போது ஒரு மரமோ ஒரு சிறு மரமோ இல்லைன்னா செடி, சிறு செடி, இது எல்லாத்துக்கும் அடிப்படை இருக்கக்கூடிய எதுன்னா மெரிஸ்டம் செல்ஸ்னால் அது மெரிஸ்டம் செல்ஸை தவிர அது வடிவத்திலையும் அது நிலைப்புத்தன்மைக்கும் தேவைப்படக்கூடிய திசுக்கள் தான் நிலைத்த திசுக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் நிலைத்த திசுக்களில் பேன்கைமா செல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பேன்கைமா செல்ஸ் சம அளவுடைய மெல்லிய சுவருடைய முட்டை வடிவ அல்லது பலகோண அமைப்புடைய செல் இடைவெளிகளுடன் கூடிய திசுவாகும். பேன்கைமா இரு வகையாக பிரிக்கப்படும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், பேன்கைமா செல்ஸ் நிறைய ஷேப்பில் இருக்கும். அதாவது ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கலாம், இல்லைனா கோள வடிவத்தில் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பாலிஹெட்ரல் ஷேப்பில் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்லையும் இருக்கலாம். அப்போ பல வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு திசு தான் உங்களுக்கு பேன்கைமா திசுக்கள் என்று அழைக்கின்றோம். கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க, இதில் என்னென்ன வடிவத்திலலாம் பேன்கைமா செல்ஸ் இருக்கும், அந்த செல்லுக்கு இடைவெளி இருக்கா இல்லையான்றது கேட்பாங்க. பொதுவாக பேன்கைமா செல்ஸை பொறுத்த வரைக்கும் சிறு இடைவெளி காணப்படும். பேன்கைமா செல்ஸில் சிறு இடைவெளி காணப்படும். அதனோட அதோடைய செல் சுவரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தடிமனாக இருக்காது. இதுவும் உங்களுக்கு கேள்வியாக கேட்பாங்க. அப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். பேன்கைமா திசுன்னு ரைட் சைடில் கொடுத்துருக்கனா இல்லையா, நீள்வெட்டு தோற்றத்தில் பாருங்கள். ஒரு சின்ன அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கும். அதாவது அந்த க்ரீனிஷாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாமே ஒரு சிறிய இடைவெளி தான். அப்போ குறுக்குவெட்டு தோற்றம் எடுத்துட்டாலும், இல்லை நீ டிஎஸ் செக்ஷன், கிராஸ் செக்ஷன்னா குறுக்குவெட்டு தோற்றம், டிரான்ஸ்வர் செக்ஷன்னா நீள்வெட்டு தோற்றம், இந்த ரெண்டு தோற்றத்திலையும் எடுத்து பார்க்கும் பொழுதும் கூட உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஒவ்வொரு பேன்கைமா செல் இடையிலும் சிறு இடைவெளி காணப்படும். அந்த இடைவெளி இருந்தால் அந்த டைப் ஆஃப் செல்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும்னா பேன்கைமா செல்ஸ் தான். ஸோ வடிவத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் அதனுடைய அமைப்பு ரீதியாக பார்க்கும்போது இந்த பேன்கைமா செல்ஸை இரண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஏரன் கைமா, மற்றொன்று குளோரன் கைமா. அதாவது எந்த இடத்துலலாம் குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல கூட அந்த பேன்கைமா செல்ஸ் நம்ம கொடுக்குற பேர் தான் குளோரன் கைமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இலையை எடுத்துக்கிறோம். இலையில என்ன அதிகமாக இருக்குது, பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த பிக்மெண்ட்ஸ் எதில் இருக்கும், பேலிசைட் பென்கைமா. அப்போ பேலிசைட் பென்கைமா எந்த பேன்கைமா எதுக்கு அடியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான பேன்கைமா செல்கள் தான் நம்ம என்ன பேராக மாற்றிருக்கணும், பேலிசைட் பென்கைமான்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேரை நம்ம எடுத்துக்கணும்னா அது குளோரன் கைமான்னு சொல்லுவோம். ஏன்னா குளோரோஃபில் நிறமிகள் இருப்பதனாலேயே நம்ம அந்த பேன்கைமா கொடுக்குற பெயர் குளோரன் கைமா. ஸோ கேள்வினா, தண்டு பகுதியும் பச்சையாக இருக்கும். ஏன்னா இலை மட்டும்தான் பச்சை நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிறு செடியானது அதன் உருவத்தில் வளர்ச்சி அடையும் பொழுது முதல் நிலை அது என்ன நிலை இருக்குன்னு பார்க்கணும், க்ரீனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் லீவ்ஸ், அதாவது கீரையில் பார்த்தீங்கன்னா இல்லை தண்டு முழுதும் பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கணும், குளோரன் கைமா செல்ஸ் இருக்கும். இலை பகுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்பவுமே அந்த குளோரன் கைமா செல்ஸ் தான் இருக்கும். பட் நம்ம என்ன வேர்டில் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா பேலிசைட் பேன்கைமா என்று அழைக்கப்படும். அப்போ ஏரன் கைமான்னு சொன்னால் நீர்வாழ் தாவரங்களில் காற்றுடைய அந்த பரிமாற்றத்திற்கு செல்கள் அமைந்திருக்கும் ஒரு இடைவெளி விட்டு. அந்த பேன்கைமா செல்ஸ்க்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ஏரன் கைமா. நீர்வாழ் தாவரங்கள் பேன்கைமா காற்றிடை பகுதியில் கொண்டுள்ளதால் அதுக்கு பேர் ஏரன் கைமா. இது கேள்வி கேட்பாங்க. நீர்வாழ் தாவரத்திற்கு காற்றிடை பகுதியை உள்ளடக்கி அந்த பேன்கைமாக்கு பெயர் தான் ஏரன் கைமான்னு சொல்லணும். ஸோ பேன்கைமா பொறுத்த வரைக்கும் நான் சொன்னிட்டேன் முதல்ல என்னென்னா, அதில் செல்லுலோஸ், அதோடைய செல்வாலில் செல்லுலோஸ் அதிகமாக இருக்கும். அதில் இடைவெளி காணப்பட்டிருக்கும். அதோட வடிவம் வேறு வேறு வடிவத்தில் இருக்குன்றதையும் சொல்லியிருந்தேன். முக்கிய பணி என்னென்னு நம்ம பார்க்கும்போது நீரை சேமித்து வைக்கணும். அப்போது ஜைலம் பேன்கைமாலாம் சொல்கிறோமா இல்லையா,
அந்த ஜைலம் பேன்கைமா இருக்கட்டும், அதுதான் நீரை வந்து கடத்துவதாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் வறண்ட நிலங்களை வந்து நீரை தாவரங்களை பேன்கைமா நீரை சேமிப்பதற்கும் மற்றும் சதைப்பற்றுள்ள பகுதியை உடையதும் மேலும் உணவு சேமித்தல், உறிஞ்சுதல், அப்புறம் மிதத்தல், ஃப்ளோட்டிங் மிதத்தல், சுரத்தல் மற்றும் பல பணிகள் செய்யக்கூடியதாக இருக்குது இந்த பேன்கைமா அது முக்கிய பணியாகும். அப்போது நம்ம ஒரே ஒரு பணி நம்ம பேன்கைமா செல்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. ஒரு என்டைப் ஒரு ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறதுன்னு நினச்சிக்கோங்க. அதில் கண்டிப்பாக அந்த பாலிசிட் பேன்கைமாவும் என்னது உங்களுக்கு இது பேன்கைமாவா செய்யக்கூடிய பணிகள் தான். அப்போது உணவை சேமிக்கிறதா இருக்கட்டும், உறிஞ்சுதலாக இருக்கட்டும், இல்லை மிதத்தலாக இருக்கட்டும், இல்லை சுரத்தல், இந்த எல்லா செயல்பாட்டுக்குமே பேன்கைமா செல்கள் தேவை. காய்கறி மற்றும் பழங்களில் பேன்கைமா செய்யும் பணிகள் என்ன? நம்ம ஒரு வறண்ட நில தாவரத்தில் பேன்கைமா நீரை சேமிக்கன்னு பார்க்குறோம். சதைப்பற்றுள்ள பகுதியை, அதாவது ஒரு தாவரத்து பகுதியில் சதைப்புள்ள பகுதியை உடையதான் அங்கே உணவை சேமிக்கிறோம். ஒரு ஃப்ரூட்டில் வந்து உணவை சேமிக்கிறதுக்கும் இந்த பேன்கைமா செல்ஸ் பயன்படுத்துன்றதை பார்த்தோம். அப்போ உருளைக்கிழங்குகளை வந்து எடுத்துக்கணும்னா காய்கறி, அந்த உருளைக்கிழங்கு காய்கறியில் பேன்கைமா வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ஜினால் நிரம்பி உள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேன்கைமா வெற்றிடம் முழுவதும், பேன்கைமா வெற்றிடம்னா அந்த பேன்கைமா செல் ஃபுல்லாகவே என்ன நிறைஞ்சிருக்குன்னா ஸ்டார்ஜ் கிரெயின்ஸாக இருக்கும். இது இந்த பேன்கைமோட முக்கிய பணி. அப்போ பேன்கைமா என்ன செய்யுது? நமக்கு அந்த ஸ்டார்ஜை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஒரு உருளைக்கிழங்காக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வெறும் அதில் ஃப்ரூட்டாக தெரியுதுன்னா நம்ம அந்த பிளான்ட்டோட செல்ஸையும் தான் சேர்த்து சாப்பிட்றோம். ஸோ அந்த பிளான்ட் செல்ஸ் தான் நம்ம என்னெல்லாம் நம்ம ஃப்ரூட்டை சாப்பிடணுமா, நம்ம ஃப்ரூட்டை சாப்பிட்டாலும் இல்லை காய்கறியை சாப்பிட்டாலுமே என்ன யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் வி ஆர் ஈட்டிங் தி பிளான்ட் செல்ஸ். அப்போ அந்த பிளான்ட் செல்ஸ்குள்ளே தான் என்ன இருக்குது? ஸ்டார்ஜ் இருக்குது. அப்போ அந்த ஸ்டார்ஜ் எங்கே ஸ்டோர்னா செல்லுக்குள்ளே தான் ஸ்டோரேஜ் ஆகணும். அப்போ ஸ்டோர் பண்ணுறது ஏன்னா பேன்கைமா. இது கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போது உருளைக்கிழங்குல பேன்கைமா வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ஜ் நிரம்பி இருக்கும். ஆப்பிள்லேயும் பேன்கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. அப்போது சேமிப்பு இடம் எங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அங்கே பேன்கைமா செல்ஸில் தான் சேமிப்பு நடைபெறும். ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்ட் பை பேன்கைமா செல்ஸ். In dry land plants, parenchyma stores water as a fleshy part and is responsible for storing, absorbing, floating, secreting, and many other functions. Functions of parenchyma in vegetable and fruits, especially in the potato plant. The parenchyma vacuum is filled with starch. In apples, parenchyma cells store the sugar compound. Coloncyma. ஸோ ஒரு பிளான்ட்டில் லிவிங் செல்லாக இருக்கக்கூடிய எதுன்னா பேன்கைமா மட்டும்தான். அஃப்கோர்ஸ் it is whether it is present in the meristem cell or it is in the simple permanent tissue. ஒரு எளிய நிலைத்த திசுக்குள்ளே இருக்க ஒரு பேன்கைமா செல்லாக இருந்தாலும் ஒரு ஆக்கத்திசு உறுதிப்படுத்துகிற ஒரு திசுவாக இருக்கக்கூடிய பேன்கைமா செல், இவை எல்லாமே லிவிங் செல்லாக மட்டும்தான் இருக்க முடியும். அதோடைய செல் பக்குவம் இழந்திருக்கலாம், ஆனால் அது லிவிங் செல்லாக மட்டும்தான் இருக்கும். அப்போ கோலன்கைமா செல் அதுவும் லிவிங் செல் தான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இந்த கோலன்கைமா செல்ஸ் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு இலை காம்புன்னு சொல்கிறோமா, இல்லை பீட்டியூல், அதாவது ஒரு இலையை தாங்கி நிறுத்தக்கூடியது எதுனா இலை காம்பு தான். அப்போது ஒரு ஜில்னஸாக ஒரு ஏர் வருது, காற்று அடிக்கும் போது உங்களுக்கு அந்த இலை மூவ் ஆகுது, ஸ்லைட்டாக வந்து அந்த இலை மூவ் ஆகுது, அதாவது லீஃப் வந்து மூவ் ஆகுதுன்னா அதை தாங்கி பிடிக்கணும். அந்த இலை வந்து அந்த இலைப்பகுதி, அதாவது லீஃப் பிளேடு வந்து உங்களுக்கு கீழே விழாமல் அது தாங்கி பிடித்துக்கொள்ள தன்மையை கொடுப்பதுன்னா அந்த பீட்டியூல் தான், இலை காம்பு தான். அந்த இலை காம்பில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து கோலன்கைமா. இது கேள்வி கேட்பாங்க. அப்போது இலை காம்பில் இருக்கக்கூடிய செல் எதுனா கோலன்கைமா. இங்கே பாருங்கள், டயக்ராம் கொடுத்துட்டு நீள்வெட்டு தோற்றத்தையும் பாருங்கள், குறுக்கு வெட்டு தோற்றத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கேப் எதுவும் ரொம்ப அதிகமாக இல்லை. தெர் இஸ் நோ கேப் அட் ஆல். இன்டர்செல்லர் ஸ்பேஸ் எதுவுமே இல்லை கேட்டால் அது கோலன்கைமா செல், அவ்வளோதான். அப்போ கோலன்கைமா திசுல நீள் மற்றும் குறுக்கு தோற்றத்தை பார்க்கும்பொழுது அதில் எந்த இன்டர்செல்லர் ஸ்பேஸும் கிடையாது. திக் வாலாக இருக்கும், ஒவ்வொரு கார்னர்லையும் திக்கண்ட் கார்னாக இருக்கும், அதாவது ரொம்ப தடித்த முனைப்பகுதியில் இருக்கும். அங்கே நிறைய உங்களுக்கு என்னென்னா லிக்னின் டெபாசிஷன் இருக்கும். இதான் கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்னா திக் வாலாக இருக்குது, அதாவது செல்லோட எல்லா கார்னர் பகுதியிலையுமே உங்களுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லணும். இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் எதுவுமே கிடையாதுன்னு இந்த ரெண்டு தான் முக்கியமாக கேள்வி கேட்பாங்க. கோலன்கைமாவை இந்த சொல் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கும்போது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது தான். கோலானா பசைன்னு அர்த்தம். ஸோ கோலானா பசை, ஒரு பசை மூலம் அது ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால தான் அங்கே என்ன இல்லைன்னு சொல்ல, ஸ்பேஸே இல்லை. ஸோ ஸ்பேஸே இல்லாமல் ஒன்று ஒட்டிக்கொள்வது போல இருக்கிறதுனால தான் அது பேர் என்ன கொடுத்துட்டாங்கன்னா கோலன்கைமா. ஸோ கோலன்கைமா முதல்ல இந்த சொல்லை பயன்படுத்தியவர்னா ஸ்லீடன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்லீடனை யாருன்னு, செல் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவங்க தான் அந்த ஸ்லீடன் சொல்கிறது அறிவியல் அறிஞர். அவர் 1839 கோலன்கைமா என்ற சொல்லை பயன்படுத்தினார். கோலன்கைமா புறத்தோலுக்கு அடியில் காணப்படும் உயிருள்ள திசுவாகும். ரொம்ப முக்கியம். ஏன்னா
ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறத்தோலுக்கு கீழே என்ன இருக்குன்னா பேரண்ட் கைமா இருக்கும். ஆனால் ஒரு தண்டில் அதாவது ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா புறத்தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு செல் எதுனா அது கோலன் கைமா செல் தான். இதுவும் கேள்வியாக கேட்கப்படும். அப்போ கோலன் கைமா புறத்தோலுக்கு அடியில் காணப்படும். செல்கள் சீரற்று இருக்கும், தடிமனாக இருக்கும், லிக்னின் அல்லாத சுருளன் நீண்டுள்ளன. அப்போ லிக்னின் அல்லாத சுருளன் நீண்டுள்ளன்னு சொல்லும்பொழுது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டெபாசிஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் திக்னஸாக இருக்கும். அந்த பகுதியில் தான் உங்களுக்கு அதிகமான ஒரு செல் டெபாசிஷன் காணப்படும். செல்கள் செவ்வக வடிவம் அல்லது குறுகலான முனைகளை கொண்டிருக்கும். நிலையான புரோட்டோபிளாஸை கொண்டதாக இருக்கும். அப்போது நிலையான புரோட்டோபிளாஸம் கொண்டதாக இருக்குது. எதுக்காகனா அது உங்களுக்கு அது ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும் கொடுக்கறது மட்டும் கிடையாது. யங் பியூட்டியோ லீஃப்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோலன் கைமா தான். சம்டைம்ஸ் இந்த கோலன் கைமா வந்து ஒளிச்சுகளை ஈடுபடக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அந்த லிவிங் செல்லாக இருக்கிறதுனால ஒளிச்சுகளை ஈடுபடக்கூடியதாக இருக்கும். கோலன் கைமா. Kolan word derived from the Greek word kola, means glue. The term kolankaima was coined by Schleiden, 1839. Kolankaima is a living tissue found beneath the epidermis. Cells are elongated with a unevenly thickened non-lignified wall. Cell has rectangular, oblique or tapering ends and persistent protoplast. So you can see this diagram in the right side. You can see the first diagram A, it's a colon chyma. It's a B, the longitudinal section of the colon chyma. First A is the transverse section of colon chyma. In the C, say the cell wall thickenings. That means the corners are highly thickened cell wall and the center large nucleus is present. So mostly in the plant, the nucleus, it's not occupied in the central place. The center place is occupied with the vacuole, whereas in the animals, the center part of the cell is occupied by the nucleus. This is the difference, you must remember it. So you can see this next diagram is B, that is the longitudinal section. In that one, you can see the large vacuole. Near to the vacuole, that's near to the periphery region, the nucleus is present. The cytoplasm is a non-living material which is very important for the movement of the organelles within this cell. And other physiological activities also taking place in the cytoplasm. So next move on to the colon chyma function. Colon chyma பணிகள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது தாவரத்திற்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது இலைகள் கிழிப்பதையும் தடுக்கிறது. அப்படின்னு என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான், இலை வந்து ஒரு காற்றில் அசையும் பொழுது அந்த இலை கிழிந்து கீழே விழக்கூடாது, அது தாங்கி நிறுத்தணும். அப்போ அந்த இலை காம்பு கோலன் கைமாவில் உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நெகிழும் தன்மை அந்த தாவரத்துக்கு வர முடியும். அப்போ முதலுக்கு என்ன பார்த்துருக்கோம், இலை கிழிக்காமல் இருப்பதற்கு கோலன் கைமா தேவைப்படுது. இது தாவரத்திற்கு இயந்திர ஆதரவை வழங்குகிறது. ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்குது கோலன் கைமா. இந்த திசு ஏறு கொடிகளின் பற்று கம்பிகள், அதாவது கிளைமஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா, அந்த ஏறு கொடியின் பற்று கம்பிகள் மற்றும் தண்டுகள் போன்ற தாழ் பகுதியை எந்த உடைப்பும் இல்லாமல் எளிதாக வளைக்க உதவுகிறது. அப்போ நீங்கள் ஒரு அவரை செடியை பார்க்குறீங்க, அப்போது ஒரு பாவக்காய் செடியும் பார்க்குறீங்கன்னு வச்சு, அந்த பாவக்காய் செடியும் கொடி மாதிரி தானே போகும், அந்த கொடி மாதிரி வளருதில்ல. அப்போ அந்த தண்டு பகுதி எதுலேருந்து உருவாது, கோலன் கைமா. ஏன்னா கோலன் கைமா இருந்தால் அது என்னென்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும், நெகிழ்வுத்தன்மை ரொம்ப சுலமாக கொடுக்கும். நெகிழ்வுத்தன்மை இருக்கிறதுனால இருக்கும், அதே நேரத்தில் அது உடையவும் கூடாது. அப்படி உடையாமல் கிழிஞ்சு போகாத தன்மையில் இருக்கணும், அதே நேரத்தில் நெகிழ்வும் தன்மையும் இருக்கணும். இப்போ இந்த இரண்டு அமைப்பும் இருக்கிறதுக்கு காரணமே அந்த கோலன் கைமா செல்ஸ் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அதில் பசை போன்று அது ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ எளிதில் அதை உடைய முடியாததுக்கு காரணம் என்ன, அதில் இருக்க இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான், அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குள்ளதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் மட்டும்தான். ஸோ இது ஏறு திசுக்களுக்கு முக்கியமான ஒரு வளைந்து வளர்வதற்கு முக்கிய காரணம் இருக்குதுன்னா இந்த கோலன் கைமா செல்கள் தான். Functions of colon chyma. It gives flexibility and elasticity to the plant and prevents the tearing of leaves. It provides mechanical support for the plant. This tissues enables part of the plants such as tendrils and stems of climbers to bend easily without any breaking. Now we move on to the sclerenchyma. It's very important to learn about the sclerenchyma because this only highly important tissue which give the most of the mechanical support to the plant, that is in the secondary growth plants. இப்போ ஸ்க்லெரன்கைமா பொறுத்த வரைக்கும் அதோட இருப்பிடம் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டயக்ராம் பாருங்கள், ரைட் சைடில் ஸ்க்லெரன்கைமா குறுக்கு வெட்டு தோற்றம் கொடுத்துருக்கு, நீள்வெட்டு தோற்ற டயக்ராமும் கொடுத்துருக்கு. இந்த ஸ்க்லெரன்கைமாவில் பாருங்கள் பீட் ரீஜன், அதாவது
பிட் பகுதி நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு சின்ன குறுக்கு பகுதின்னு சொல்கிறோம். அந்த சின்ன குறுக்கு பகுதி எதனால இருக்குன்னா உங்களுக்கு எளிதில் இப்போ அந்த ஒரு சின்ன போர் துளை மாதிரி இருக்கும். எளிதில் வந்து உங்களுக்கு மூலப்போர்களோ இல்லை நீரோ ஊடுருவி செய்வதற்கு தகவமைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ டயக்ராம் குறுக்கு வெட்டு தோட்டத்தை பாருங்க. முதல்ல அந்த ரைட் சைடில் ஒவ்வொரு பகுதியிலுமே ஒரு சின்ன சின்ன கேப் மாதிரி போட்டுக்கலாம். அதில் பிளாஸ்மா டெஸ்மேட்டா கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் தடித்த செல் சுவர் உடையதாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிலென்கைமா செல்ஸ். அடுத்த டயக்ராம் பாருங்கள், நீள்வெட்டு தோற்றம். நடுவில் ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நீளமாக இருக்குது. நடுப்பகுதி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குல்ல, அதெல்லாம் லியூமன் வெற்றிட பகுதி. இந்த குறுகிய உட்குழல் பகுதி நம்ம ஏன் கொடுக்குறோம்னா சின்ன சின்னதாக போகுது பார்த்தீங்களா அந்த பிட் பகுதி, அதுதான் நம்ம வந்து குறுகிய உட்குழல் பகுதின்னு சொல்கிறோம். அந்த பிட் அங்கங்கே இருக்கும். அதே நேரத்தில் இந்த லிக்னின் தடித்த சுவர் பகுதியாக இருக்கும். அதிகமாக லிக்னின் பதிந்து உள்ளது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிலென்கைமா. லிக்னின் அதிகமாக இல்லை, ஆனால் செல்லுலோஸ் அதிகமாக பொதிந்து உள்ளது, அதுதான் கோலன்கைமா. செல்லுலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்னான செல்லுலோஸ் இருக்கும், பட் ரொம்ப அதிகமானாலும் இருக்காது. இல்லை செல்ஸ் எல்லாமே தின்வாலாக இருக்குது, எதுனா பேரன்கைமா. தின் செல்வாலாக இருக்கும். செல்லுலோஸும் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கும் பேரன்கைமா. ஸோ ஒரு 4 கார்னர்ஸ்லேயும் வந்து திக்காக இருக்கும். அங்கே அந்த இடத்துல மட்டும் அதிகமாக செல்லுலோஸ் அதிகமாக இருக்கும், அது கோலன்கைமா. லிக்னின் வந்து இருக்காது. பட் இங்கே லிக்னோ செல்லுலோசின்னு சொல்லும் போது லிக்னினும் அதிகமாக பொதிந்து காணப்படும், எதுனா ஸ்கிலென்கைமா. அதனால தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஒரு பிளான்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முக்கிய காரணமே இந்த ஸ்கிலென்கைமா செல்ஸ் தான். அந்த ஸ்கிலென்கைமா செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிக்னின்ஸ் காம்போசிஷன் தான். ஸோ இருப்பிடம் எங்கே இருக்குது ஸ்கிலென்கைமா? தண்டில், வாஸ்குலர் கற்றையில், இலை நரம்புகளில், விதை மற்றும் கொட்டைகளில் காணப்படும். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஸ்கிலென்கைமா எங்கே இருக்கும்? எப்படி நம்ம கோலன்கைமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பில் இருக்குன்னு சொல்கிறோம், இலை காம்பில் இருக்குன்றோம், இல்லை பற்று கம்பியில் இருக்குன்றோம், டென்ட்ரில்ஸ் இருக்குன்றோமா இல்லையா? அந்த மாதிரி இந்த ஸ்கிலென்கைமா தண்டு ஸ்டெம்மில் இருக்கும், வாஸ்குலர் கற்றைகளை இருக்கும். வாஸ்குலர் கற்றைகளை சுற்றி காணப்படும். இலை நரம்புகள், அதாவது மிட்ரிப்புன்னு சொல்கிறோமா இல்லை வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ், இலை நரம்புகளில் காணப்படும். விதைகள் மற்றும் கொட்டைகளில் இந்த ஸ்கிலென்கைமா காணப்படும். இப்போ நம்ம ஒரு மாம்பழம் கொட்டையை எடுத்துக்கலாம். அந்த மாம்பழ கொட்டையில் அந்த சீடு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணமே இந்த ஸ்கிலென்கைமா செல்ஸ் தான். இந்த திசுவின் செல்கள் இறந்த செல்கள் மற்றும் தாவரங்களை எலும்புக்கூடாக செயல்படுகின்றன. அதாவது என்னென்னா நம்ம உடல் எப்படி வந்து ஒரு எலும்புக்கூடு கால்சியம், அவர் பாடி போன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் கால்சியம். அந்த மாதிரி ஒரு திசு, அதாவது ஒரு தாவரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்த செல்லாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு எலும்பு கூடு மேலே ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்குறது யாருன்னா இந்த ஸ்கிலென்கைமா செல்ஸ் தான். அப்போது செல்லில் வந்து நீளமாகவும் இருக்கும், குறுகலாகவும் காணப்படும். தாவர செல்லில் இறந்த அமைப்பில் இருக்கக்கூடிய செல், ஆனால் நம்மளோட அந்த தாவரத்துடைய ஒரு உறுதித்தன்மைக்கும் அதனுடைய இயந்திரத்தன்மைக்கும் ஒரு பணியை செய்யக்கூடியதாக இருப்பது எதுன்னா ஸ்கிலென்கைமா செல்ஸ். அப்போ எங்கே இருக்குன்னா கொட்டைகள் இருக்குன்னு சொல்லணும். அதே நேரத்தில் விதை உருவாக்கத்துக்கு நரம்புகள், இலை நரம்புல இருக்கும், தண்டு மற்றும் வாஸ்குலர் கற்றையில் காணப்படும் ஸ்கிலென்கைமா. இவை முதிர்ச்சி அடையும் போது உட்கரு மற்றும் சைட்டோபிளாசத்தை கொண்டிருப்பதில்லை, பிகாஸ் இட் நீட்ஸ் டு கிவ் தி சப்போர்ட். அப்போது ஒரு பிளான்ட் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக அது வந்து எதை லாஸ் பண்ணியிருக்கணும்னா உட்கரு இருக்கக்கூடாது, சைட்டோபிளாசமும் இருக்கக்கூடாது. சைட்டோபிளாசம் இல்லைன்னா அங்கே என்ன இருக்காது, உறுப்புகள் இருக்காது. ஜெனரலாக அது என்ன மட்டும் தான் செய்யணும், இப்போ சப்போர்ட் மட்டும் தான் கொடுக்கணும். அப்போ அது கண்டிப்பாக அது எல்லாத்தையும் இழக்க செய்துவிடும். அப்போது அந்த ஸ்கிலென்ஸ் முதிர்ச்சி அடையும் போது அதனுடைய சைட்டோபிளாசம் உட்கரையும் இழந்துவிடும். அதாவது உயிருள்ள புரோட்டோபிளாசங்கள் முதிர்ச்சி அடையும் போது நடைபெறுவதில்லை. இது மிகவும் கடினப்படுத்தப்பட்ட தாவர திசுவாக உள்ளது. அப்போ ஒரு தாவரத்தில் எந்த திசு கடினப்படுத்தப்பட்ட திசு என்று அழைக்கப்படுகிறதுனா அது ஸ்கிலென்கைமா செல்கள் மட்டுமே. கோலன்கைமாவையும் பேன்கைமாவையும் சொல்லக்கூடாது. கடினப்படுத்தப்பட்ட ஒரு தாவர திசு எதுனா அது ஸ்கிலென்கைமா திசுக்கள். இதுதான் கேள்வி கேட்பாங்க. அண்ட் தென் இந்த திசுக்கள் என்ன, இந்த திசுவோட செல்ஸோட இது அதிகமாக லிக்னின் அதிகமாக காணப்படும். அதாவது லிக்னிஃபைட். வாட் இஸ் லிக்னிஃபைட்னா அதிகமாக லிக்னின் ஒரு செல்ஸில் காணப்படுகிறது. அந்த நிகழ்வுக்கு பெயர் லிக்னிஃபைட் நிகழ்வு என்று அழைக்கப்படும். எதில் காணப்படும்னா ஸ்கிலென்கைமா செல்லில் மட்டுமே காணப்படும். இது எல்லா பகுதியிலையும் தடித்து ஒரே மாதிரி ஒரு வடிவமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த செல் அமைப்பில். அதனை வைத்தே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது பேன்கைமாவா இல்லை கோலன்கைமாவா இல்லை ஸ்கிலென்கைமாவா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது பெரும்பாலும் உயிரினங்களுக்கு இடையில் எந்த இடைச்செல் இடைவெளியையும் வழங்காது. அதாவது எந்த இடைச்செல்லுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிலென்கைமா செல்ஸ் தான். சணல் எங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சணல் மற்றும் தென்னை நார்களே இந்த ஸ்கிலென்கைமா செல்ஸ் உருவாக்கத்திற்கு காரணமாகும். அப்போ நம்ம ஒரு தேங்காய் எடுத்தால் வரக்கூடிய நார் பார்த்தீங்கன்னா அந்த நார் உருவாக்கத்துக்கு காரணம் ஸ்கிலென்கைமா செல்ஸ். அந்த ஸ்டிஃப்னஸ்க்கு காரணமே இந்த
ஸ்க்லென்கைமா செல்ஸ் மட்டும்தான். சணல் அதுவும் அதில் லிக்னின் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது. ஸ்க்லெமா செல்ஸ் இட்ஸ் லொகேஷன் ஸ்டெம்ஸ் ஆர் இட் இஸ் present in the stem. Apart from the stem, it also present in vascular bundle, around the vascular bundle, in the veins of leaves, in the hard covering of seeds and nuts. This is a question they'll ask you. What are the regions the scleroderma cells are present? The cells of these tissues are dead cells and act as the skeleton in plants. Cells are long and narrow in appearance. So this is what we said, it's a simple pit pair. It's look this simple pit pair which is responsible for the movement of the substances as well as the water molecules. The center region is a lignifer, it's a narrow lumen. The lumen is a empty space of the sclerenchyma cells. They don't possess a nucleus. That means ஒரு sclerenchyma cells வந்து பார்த்தீங்கன்னா nucleus இருக்காது. That means they don't possess a nucleus and cytoplasm at maturity because it wants to give the mechanical support to the plant. So it lost its cytoplasm and its nucleus when it matured. There is no living protoplasm at maturity stage of sclerenchyma cells. It is the most ardent and plant tissue. So what's the question they'll ask you? Which is the most ardent plant tissue? That is collenchyma, sclerenchyma, parenchyma. The answer is sclerenchyma alone. The big tree is formed because of the presence of sclerenchyma. The bark is a part of the sclerenchyma, or even whether the herbs or the shrubs, even the plant also require the sclerenchyma for the support, this is mechanical support. So these tissues cell walls are uniformly thickened due to lignified. So highly lignified cell wall which is responsible for the stiffness of the plant, and which often provides no intercellular spaces between these cells. This is a unique feature because we never see the intercellular spaces in the collenchyma, as is the sclerenchyma also does not have the intercellular spaces. The example is a jute and coir fibers and rich in lignin. So the question will ask you, what are the products which have the lignin deposition? The answer is jute and coir fibers. Scleroidal அல்லது கல் செல்கள் என்று அழைக்கப்படும். ஸோ இந்த கல் செல்கள் ஸ்க்லைட்ஸ் நம்ம தனியாக ஏன் அதை பார்க்கணும்? முதல்ல பார்த்து ஜென்ரலாக பார்த்துக்கோம். ஸ்க்லைமா என்ன பார்த்தோம்? இந்த ஸ்க்லைமிக்கால ஒரு 2 வகையான செல்கள் இருக்குது. ஒன்று நார்கள்னு சொல்கிறோம், இன்னொன்று ஸ்க்ளிரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்க்லென்கைமில் இருக்கக்கூடிய 2 வகையான செல்களில் முதல் செல் ஸ்க்ளிரைடுகள் அல்லது கல் செல்கள். இது இறந்த செல்கள். பார்க்க எப்படி இருக்கும்னா ரவுண்டாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கலாக ஒரு வட்ட வடிவமாக இருக்கும். அதாவது ஒன்று ஸ்பெரிக்கலாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு எப்படி இருக்கலாம்னா ஒரு ஓவல் ஷேப்லிங் இருக்கலாம். அப்போ ஒரு ஒத்த விட்டம் கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நீண்டு வடிவமாக காணப்பட்டால் அது நம்ம ஃபைபர்ஸ்ன்னு சொல்கிறோம். செல்ஸ் ஒரு ஆல்ரெடி சொன்னது தான் லிக்னின் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டோம். தடிமனாக உடையதாக இருக்கும். சென்ட்ரல் லியூமன் இருக்கும். ஏன்னா ஸ்க்ளெரைட்ஸை பொறுத்த வரைக்கும் லியூமன் சென்டரில் இருக்கும். அதிகமான பிட்ஸ். சரி, அந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு சின்ன வேர் மாதிரியே போகுது, அது நிறைய கேப்ஸில் ஒயிட்டாக இருக்குல்ல, அது எல்லாமே பிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்னென்னா நிறைய பிட் ரீஜன் வந்து உருவாக்கம் இருக்கும். எதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளெரைட்ஸில். ஆனால் லியூமன் ரொம்ப கம்மியாக இருக்கும். வேற இங்கே ஃபைபர்ஸில் பார்த்தீங்கன்னா லியூமன் அதிக பகுதி ஆக்குவாயிருக்கும். பிட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல் வால்லேயே உங்களுக்கு திக்கண்ட் வால்லேயே காணப்படக்கூடியதாக இருக்கும். எதுனா அந்த பிட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ பிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கன்னா உங்களுக்கு ஃபைபர்ஸில், ஆனால் ஸ்க்ளெரைட்ஸில் அதிகமான பிட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. ஸ்க்ளெரைட் என்ன தாங்கும் திறனை அளிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் செல் உள்வெளி மிகவும் குறுகலாக இருக்கும். அதாவது அந்த நேரோ லியூமன் சொல்கிறது எளிமுறை கிளைத்த குழிகளை கொண்டதாக இருக்கும். அதாவது நிறைய பிட்ஸ்ன்னு சொல்கிறனால கிளைத்த குழிகளை கொண்டதாக இருக்கும். எளிய மற்றும் கிளைத்த குழிகள் பிரான்ச்சாக இருக்கும். பிட்ஸ் எல்லாமே பிரான்ச்சு பிட்ஸாக இருக்கும். இதான் கொஸ்டின் கேட்பாங்க. கிளைத்த குழிகள் எங்கே இருக்குன்னா அது ஸ்க்ளெரைட்ஸில். அதே வந்து பார்த்திங்கன்னா செல் வாலில் இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குழிகளுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் எளிய குழிகள் நம்ம சொல்கிறோம். அது உங்களுக்கு இருக்கிறதுல நார் பகுதியில் நார் செல் ஸ்க்லென்கைமா செல்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே எளிய குழிகள் என்று அழைக்கப்படும். So sclerites are stone cells. You can see this diagram here. Sclerites are dead cells. Usually these are isodiametric, but some are elongated too. The cell wall is very thick due to lignification. Lumen is very much reduced. The pits may be simple or branched. Sclerites are mechanical in support. They give hard structure to the seed coats, endosperm, etc. For example, the guava. So the guava fruit, it's completely it's made up of sclerites, that is stone cells. நார்கள் ஃபைபர்ஸ் இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த டயக்ராம் பாருங்கள். செல் அரைன்னு அந்த ஒரு குறுக்கு வெட்டு தோட்டத்தில் காட்டியிருக்க மாதிரி கூர் முனை பகுதியில் டேப்பரிங் எண்டாக இருக்கும் அந்த செல்ஸ் எல்லாமே.
அப்போ கூர்முனை பகுதியை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்கள் ஃபைபர்ஸ் தான் சொல்லணும். இப்போ நார்கள் எந்த பகுதியில் வரும்னு கேட்டால் ஸ்கிலென்கைமா செல்லுடைய ஒரு வகையான செல் தான் இந்த நார்கள் என்று அழைக்கப்படும். நம்ம பேர் தான் நார்கள் கொடுக்குறோம், ஆனால் அது ஸ்கிலெமா செல் வகைன்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த பார்க்குறதுக்கு எப்படின்னா 2 பகுதியிலுமே கூர்மையான முனைப்பகுதியை கொண்டு இருக்கும். செல்லை வந்து ஒரு நீள்வட்டத்தோட குறுக்கு வெட்டத்தோட கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா நிறைய செல் அறையில் உள்ளடக்கியதாக காணப்படும். அப்போ கூர்முனையில் கொண்ட ஸ்கிலெமா செல்கள் நார்கள் குறுகிய செல் அறைகள் ரொம்ப சின்ன அறைகளாக காணப்படும். லிக்னின் செல் சுவர் ஆகியவை கொண்ட உயிரற்ற செல்லாக இருக்கும். அப்போது லிக்னின் வந்து அதே பொதிந்துள்ளது எங்கன்னா செல் சுவரில் அதிகமாக லிக்னின் இருக்கும். இறந்த செல்லாக காணப்படும். எளிய குழிகளை கொண்டுள்ளது. ஏன்னா நம்ம பிரான்ச்சு குழிகள் எங்கே, அதாவது கிளைத்த குழிகள் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ஸ்கிலரைட்ஸில் இருக்குன்னு சொன்னேன். அந்த லியூமனை சுற்றியும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே எளிய குழிகள் தான் காணப்படும் சொல்கிறேன். இது தாங்கும் திறனை அளிப்பதை வலிமையான காற்றின் தாக்குதலிருந்து தாங்க முடிகிறது. ஸோ நம்ம ஒரு ஃபுட்ஸில் மோஸ்ட்லி பார்க்குறது ஸ்கிலரைட்ஸ்ன்னு பார்த்தோம், கல்ச்சரில் பார்த்தோம். ஒரு காற்றில் ஒரு வலிமையான காற்று அடித்தாலும் அந்த தாவரத்துடைய பகுதிகள் வந்து உங்களை தாங்குவதற்கு முக்கிய காரணமே இந்த நார் பகுதி இருக்கிறதுனால தான். எனவே நார்கள் தாங்கு திசுக்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியம். தாங்கு திசுகள் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஸ்கிலெமா செல் எதுன்னா அது நார்கள் தான் சொல்லணும். நார்களானது குடிசை மற்றும் நெசத்தொழிலில் வணிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது நம்ம ஸ்கிலெமா செல்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த செல்களை உருமாற்றம் அடையும் போது நார்களாக மாறுது. அந்த நார்கள் வந்து தான் ஒரு எங்கன்னா நம்மளுடைய மனிதர்களுக்கு தேவையான, அதாவது மனிதர்களுக்கு தங்குவதற்கான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த குடிசையில் உருவாக்கத்திற்கும் துணிகள் நெய்வதற்காக நெசவு தொழிலுக்கும் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறதுனா அந்த நார்கள். ஸோ ஃபைபர்ஸ் ஆர் வெரி மச் எலாங்கேட்டட் ஸ்கிலெமா cells with pointed tip or pointed end. Fibers are dead cells and have lignified walls with a narrow lumen. That means it's a very narrow lumen and it has very small pits, a very small amount of pits present. The cell walls are highly lignified. This is a question they will ask you. They provide mechanical strength and protect from the strong wind. This is a question they will ask you. Which one of the scleroderma cells is responsible for the production which gives the mechanical support to the plant from the strong wind? That is the fibers. It is also called as supporting tissue. Fibers have a great commercial value in cottage and textile industries. அன்றாட வாழ்வில் நார்கள் எல்லாம் நமக்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்குன்னு பார்க்கும்பொழுது நூற்பு நார்கள், டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ், அதாவது துணிகள் நெய்வதற்கான நமக்கு நிறைய நூல்கள் உற்பத்தி தேவைப்படுமா இல்லையா, அந்த மாதிரியான அந்த நூற்பு நார்கள் உருவாக்கத்துக்கு, அதாவது துணி நெய்வதற்கான அந்த நாற்பு நூல்கள் கிடைப்பதற்கு இந்த ஸ்கிலரைட்ஸ் பயன்படுகிறது. அது கயிறு தயாரிக்க இவ்வகை நார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மேற்புறப்பரப்பு நார்கள், பருத்தி. ஸோ மேற்புறப்ப நார்கள்னா பருத்தி ரொம்ப எக்ஸாம்பிள். இந்த நார்கள் சொல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கொண்டது என்னென்னா ஸ்கிலரைட்ஸ் தான். இந்த ஸ்கிலரைட்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் தான். அப்போது ஃபைபர்ஸு ஸ்கிலென்கைமா செல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்தெந்த வகையில் அந்த நார்கள் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. ஒன்று கயிறு தயாரிப்பதற்கு இந்த நார்கள் பயன்படுகிறது, ஃபைபர்ஸ் பயன்படுது. பருத்தி செடியிலேருந்து கிடைக்கிற மேற்பரப்பு நார்கள், செனல், ரேமி ஆகிய தாவரந்து கிடைக்கக்கூடிய மிருதுவான நார்கள், தேங்காய், அன்னாச்சி, அபாக்கா மற்றும் பல பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய நார்களாக இருக்கட்டும், இது எல்லாமே கடினமான நார்களாக கருதப்படுகிறது. இந்த நார்கள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தோட வளர்ச்சிக்கு முக்கியமாக, அதாவது மனிதனோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதாவது மனித அன்றாட தேவைகள் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா எளிய திசுக்கள் மற்றும் கூடு திசுக்களை பற்றி பார்த்துருந்தோம். அதிலே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கோலன் கைமா, பேன் கைமா ஸ்கிலம் பற்றி பார்த்துருந்தோம். கோலன் கைமா ஒரு உயிருள்ள செல், அதே மாதிரி பேன் கைமாவும் உயிருள்ள செல். பேன் கைமா தான் ஆக்கு திசுவாகவும் இருக்கும், ஒரு சிம்பிள் ஒரு எளிய நிலத்திசுவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பேன் கைமா, கோலன் கைமா இரண்டுமே உயிருள்ள செல்கள். ஸ்கிலம் கைமா உயிரற்ற செல்ன்றதை பார்த்துருந்தோம். ஸ்கிலெமா செல்ஸ் இரண்டாக பிரிக்கப்படுறதையும் பார்த்துருந்தோம். என்னென்னா ஒன்று ஸ்கிலரைட்ஸ் மற்றும் ஃபைபர்ஸ்ன்றதை பார்த்துருந்தோம். ஸோ கம்மிங் எபிசோடில் நம்ம இதோட எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் வேல்யூ பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.